பாராமணி இளமதியை வீட்டை விட்டு போக சொல்றாங்க. இன்னைக்கு எங்க அம்மா நீயே அப்படி கேட்டுட்டியாடா பரமான்னு சொன்னாங்க பாத்தியா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்துட்டு. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். வெளியே போ. பரமா, பரமனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சோம், ஆனா வேற வழி இல்லாம வெளில போக சொல்றாங்க இளமதியா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பரமா, பரமா இருக்கா? அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்பா அம்மாவோட இரு போ. இல்லையடா பரமனும் இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? கதவை திற பரமா. போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் நம்ம இளமதியும் பார்த்தீங்கன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன், வெளியாவது உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. பரமனே முடியல. மாட்டேன். கலா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கலா குழு குழுன்னு இருக்கு. வரேன் போ. என்ன வீட்டை விட்டு துரத்துறேன், உன்னையும் புள்ளையும் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு விதி உன்னை இப்படி இருந்துச்சு போச்சேன்னு நினைக்கிறப்பதான் தானே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடி. உனக்கு இப்போ உதவி செய்யறது உங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, என்னதான் பண்ண போறேன்ட்டு சிரிக்கிறாங்க. போக முடியாது. சொன்னேன், இந்த கலா கிட்ட சவால் விடாத. நல்லவங்களுக்கு 1000 கஷ்டம் கொடுப்பார், கைவிட மாட்டார். படுறவன் காலாகாலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் பரம்பரை பரம்பரையா ஜெயிச்சு கூடித்தனமா அன்பும் பாசமும் பக்தியும் வச்சு நடக்கவே பரம எப்ப என் பேச்ச கேட்கிறானோ அதுல இருந்து நீ என்ன நினைச்சாலும் நடக்காது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நடக்காது. எனக்கு அந்த பக்தி என் மேல இருக்கிற வரைக்கும் என்ன அசைக்க முடியாது. பரமா, நீங்க அம்மா அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க. நாங்க தனியா இருக்க முடியலடா. ஆக்காம உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த கலா பரவனால ஓரா நடிக்குதுங்க, உன்னை பார்க்காம இருக்க வைக்கல அப்படின்ட்டு. வந்து வேண்டாம். எதுக்கு இவ்வளவு பையோட வெளியில உட்கார வச்சிருக்கல? இவையே இங்க உட்கார்ந்து இருக்கணும். கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். உள்ள கூட்டிட்டு போப்பா. கோவப்பட்டு இப்படிதான் பண்ணுவியா? இல்லம்மா, நீங்களே சொன்னாலும் சரி, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனாலும் இந்த பரம ஓரா இல்லம்மா, நீங்க இனிமே நீங்களே வர சொன்னா சரி, அவன் இந்த வீட்டுக்கு இருக்க வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இல்லம்மா, இனி அவ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லம்மா. பார்த்து வாங்க. ஐயா, இதோ வரேன். கலாமா பக்கத்துல இருக்கிற வீட்டு வேலை செய்யறேம்மா. ஐயோட அப்பா அம்மாவை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போயிடுறேன். இவங்க ஏதோ பெரியப்பா, நீங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் வீட்டு வேலை முடிச்சுட்டு போகும்போது பயங்கரமா சண்டை போட்டு இளமதிய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருச்சுமா. பரம இனிமே சண்டை போட்டுட்டு இனிமே இந்த வீட்டுல இருக்காத வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இந்த அம்மா சொல்றாங்க. போக மாட்டேன்னு விடாப்பிடியா வீட்டு வாசல்லயும் உட்காந்துருச்சுமா. வாசல்ல தனியா உட்காந்துருக்குமா. பாட்டேன்னு சொல்லிருச்சு. பாருங்கம்மா, ஒண்ணு தனியா உட்கார்ந்துருக்கா. அவங்க வெளியே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இளமதியை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்ட்டு சொல்லிட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. என் பொண்ணு இப்படி தனியா வீட்டு கூட்டிட்டு போலாங்க. வாங்க. என்ன ஆச்சு? என்னம்மா, ஏமா இவங்க வீட்டு வாசல்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? வா, போக்கணுமா? இல்ல வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, நீ வா போலாம். வா. நீ பட்டதெல்லாம் போதுமா. நீ மத்தவங்களாலையும் சரி கஷ்டப்பட தேவை. இனி நீ கஷ்டப்படாதம்மா, நீ கஷ்டப்படாதான் போதும், முதல்ல நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. இல்லம்மா, எடுமா, நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம். சரிங்க பெரியப்பா, எடு. நம்ம போலாம். இந்த நிமிஷம் உங்க கூட புறப்பட்டு வந்தா பரமனை விட்டுட்டு போற மாதிரி ஆயிடும். காரணமா வச்சு என்கிட்ட இருந்து பரமனை என்கிட்ட இருந்து நான் பிரிக்க விட மாட்டேன். நான் இந்த கூட தான் வருவேன். இந்த சூழ்நிலையில இளமதி இங்க இருந்தா எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு பிள்ளைய இழக்க தயாரா இல்லைங்க. சொல்றது சரிதான். அந்த கலாமா இவ்வளவு மோசமானவங்களா இருக்கும்போது தேவையில்லாம இங்க இருந்து வேணாமா, நான் வரல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இளமதியும் இல்லம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் வரமாட்டேன், எதா இருந்தாலும் அந்த வக்கீல் நேரத்தை கொடுத்து வந்து நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கும் போதால என்ன எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேலதான் முதல் சந்தேகம் யோசிப்பாங்க.
வீட்ல அந்த லாயரோட நம்பர் கொடுத்திருக்காங்க. போய் அவங்கள பார்த்து பேசி மறுபடியும் இந்த கொலைகாரி வீட்டுக்குள்ளே போறேன்னு சொல்றா. நீங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நானும் நர்மதாவும் உடனே போய் அந்த லாயரை பாக்குறோம். அதான் அவ சொல்றால பாத்துக்கிறேன்னு. நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு நர்மதா நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் திரும்பி இந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுவேன், நான் போயிட்டு லாயரை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. போங்க. போங்கம்மா. அம்மா கொஞ்சம் ஜூஸாவது குடிங்கம்மா. குடிங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டேன்னு உடனே கிளம்பி நீ சொல்றதுக்காக குடிக்கிறேன் பாரு. ஆனா பரமனும் முட்டாள் மாதிரி பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த கலவையை நம்பிட்டு இருக்காங்க. யாரோ கதவை தட்டுறாங்க. வேணும்னா தான் இப்படிலாம் பண்றா. நம்ம இளமதியும் பாத்தீங்கன்னா போயிட்டு போலீஸையும் அந்த வக்கீல் அம்மாவையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. எதுக்காக வந்திருக்கீங்க? ரெண்டு பேரும் கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல, இந்த இருக்கணும். அதுக்கப்புறமும் பிரச்சனை இருந்தா இளமதி 6 மாசத்துக்கு இந்த வீட்ல தானே இருக்கணும். அது shocking ஆ இருக்கு. படி அந்த பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கணும். பரமனும் வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா அவ இந்த வீட்லயே இருக்கட்டும் அப்படிலாம் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுங்க வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க.